மக்களே இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ 14th வீக்கோட கடைசி நாள். ஸோ யார் எவிக்ட் ஆக போகிறா அப்படிங்கிற ஒரு பயங்கர எதிர்பார்ப்பில் இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு அப்டேட் தான் அஃபிஷியல் அண்ட் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் எந்த ரேஞ்சில் இருக்காங்கிற ஒரு அப்டேட் தான். யார் எவிக்ட் ஆகிறதுக்கு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்கிட்ட ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நேற்று ஃபுல்லாக நான் எந்த ஒரு அப்டேட்டுமே போடல. ஸோ காலையிலையும் சரியான வீடியோ போடல, லைவும் வரல. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஆண்டவன் எனக்கு மட்டும் பிரச்சனை ஆர்டர் எடுத்து அனுப்புறாமல் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். பட் எனக்கு 1 வீக்குள்ளே இவ்வளோ பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுது. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளோட பைக் ஒன்று பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. ஸோ RM5 ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை நேற்று ஃபுல்லாக தேடி பிடிச்சி ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதை வந்து நான் என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போட்டிருக்கேன், சரிங்களா. ஸோ உங்களால் முடிஞ்சது இந்த வண்டி எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா, முடிஞ்சால் அந்த வீடியோவில் கூட அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த வண்டி எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டு வைக்கிறேன். ஸோ கொஞ்சம் யாருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அதுதான், சரிங்களா. ஸோ அப்டேட் கூட போகிறதுக்கு முன்னாடி வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். பட் மைண்ட் அதுலேருந்து வெளியே வருமா அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் நான் ட்ரை பண்ணுறேன், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங் வந்து பார்த்துலாம். ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் முத்துக்குமரன் வந்து முதலிடத்தில் இருக்காப்புல. ஸோ 1,90,282 ஓட்டுகளில் முதலிடத்தில் இருக்காங்க. சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ஓட்டுகள் இருக்காங்க, 1,500 ஓட்டுகள் இருக்காங்க. ஸோ சௌந்தர்யா ஃபேன்ஸ், இது உங்களுக்காகலாம் நான் சொல்லலை, பிஆர் கும்பலுக்காகலாம் சொல்லலை, ஓப்பனாக சொல்கிறேன். அநியாயம் பண்ணுறீங்கடா, அநியாயம் பண்ணுறீங்க. ஏன்டா தெலுங்கு டைட்டில் வின்னரு, மலையாளம் டைட்டில் வின்னரு, அவன் எவனோ போடுறாயா, சௌந்தர்யா வின் பண்ணுவீங்க, சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி டோட்டல் ஆல் இண்டியாவும் உள்ளே இறங்கின மாதிரி சௌந்தர்யாவுக்கு இறக்கியிருக்காங்க. கேட்டால் நம்மளை பிஆர் கும்பலும்பாங்க, என்ன பண்ணி தொலையிறது. ஸோ சரி, முத்துக்குமரன் முதல் இடத்துல இருக்காப்புல, 2வது இடத்துல சௌந்தர்யா இருக்காங்க. 3வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலில் விஜய் விஷால் 57,513 ஓட்டுகள் இருக்காங்க. 4வது இடத்துல ஜாக்லின் 56,800 ஓட்டுகள் இருக்காங்க. ஸோ 5வது இடத்துல அருண் இருக்காப்புல, 54,500 ஓட்டுகள் இருக்காங்க. 6வது இடத்துல தீபக் 54,000 ஓட்டுகள் இருக்காங்க. 7வது இடத்துல பவித்ரா ஜனனி வந்து பார்த்தீங்கன்னா 46,975 ஓட்டுகள் இருக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த 7 நபர்கள் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் இந்த ரேஞ்சில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. பட் அஃபிஷியல் ஓட்டிங்கில் எந்த ரேஞ்சில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அஃபிஷியல் ஓட்டிங்கில் கொஞ்சம் லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து எவ்வளோ வேணால் நீங்கள் குத்தலாம், அஃபிஷியலில் குத்த முடியாது. அது விஜய் டிவி நினச்சாதான். எனக்கு என்னமோ அப்படி தான் போது போல். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சௌந்தர்யா சப்போர்ட் பண்ணுறாங்க. நேற்று அழுகும்போது கூட கூப்பிட்டு வாண்டடாக உட்கார வச்சு கன்வென்ஷன் ரூமில் பேசி மக்கள் மைண்டில் எதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது சிம்பத்தி ஓட்டுக்கான இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுது. ஸோ அஃபிஷியல் ஓட்டிங்கில் நீங்கள் என்ன தான் அடித்தாலும் முத்துக்குமரன் அடிக்க முடியாது. சும்மா உருட்டிக்கிட்டு இருக்காங்க பாதி பேர். சௌந்தர்யா முன்னாடி வந்துட்டாங்க. மக்களே நண்பர்களே, வேற மாதிரி நண்பர்களே, சௌந்தர்யா இதை விட என்ன மக்களே வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா. ஸோ சௌந்தர்யா 2வது இடத்துல இருக்காங்க. ஸோ அஃபிஷியல் ஓட்டிங் பொறுத்தளவுக்கு இன்னைக்கான கடைசி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் முதலிடத்தில் இருக்காங்க, சௌந்தர்யா 2வது இடத்துல இருக்காங்க, ஜாக்லின் 3rd பிளேஸில் தாங்க இருக்காங்க. அந்த 3 பேரை அடிக்க முடியாதுங்க. அந்த 3 பேர் அந்த அவங்கவுங்க பிளேஸை ஃபிட் பண்ணி தான் வச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ 4th பிளேஸில் விஜய் விஷால், 4th பிளேஸில் விஜய் விஷால், 5th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் இருக்காரு, 6th பிளேஸில் அருண், சரிங்களா. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலில் 6th பிளேஸில் தீபக்கும் 5th பிளேஸில் அருண் இருந்தாப்புல. பட் அது அப்படியே சேஞ்சஸ் ஆகி அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் தீபக், 6th பிளேஸில் அருண், லாஸ்ட் பிளேஸில் பவித்ரா ஜனனி தான் இருக்காங்க. ஸோ இந்த வாரம் எவிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மணி பாக்ஸ் இருக்கலாம், இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைவ்ல வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா நாளைக்கு வைப்பாங்க. இது வரைக்கும் வச்ச மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் வரல. வச்சிருந்தேன் அதாவது இன்னைக்கு ஃப்ரைடே எபிசோடில் வச்சிருந்தாங்க அப்படின்னா வந்திருக்கும். சம்திங் நாளைக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா திங்கக்கிழமை வைப்பாங்க. ஸோ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா. மிட்வீக் எவிக்ஷன் ஒன்று சொன்னாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மணி பாக்ஸாக கூட இருக்கலாம். பட் மிட்வீக் எவிக்ஷனுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே நமக்கு வந்து தெரியல. மணி பாக்ஸ் இன்னைக்கு மீன்ஸ் நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சொல்கிறது மீன்ஸ் நாளைக்கு இல்லை எபிசோடில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா. ஸோ அந்த க்ரோ அப் ஆகிறது, அந்த டைமிங் வச்சுட்டு க்ரோ அப் ஆகிறது, அது நாளைக்கு சனிக்கிழமை எபிசோடில் வந்து காமிப்பாங்க, லைவ்ல வந்து காமிக்கிறது வாய்ப்புகள் இருக்குது, சரியா. ஸோ இது நாளைக்கு மணி பாக்ஸில் எவிக்ட் ஆகலாம். ஸோ 2 பேர் எவிக்ட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அருண் பிரசாத், பவித்ரா ஜனனி. எப்படி அருண் பிரசாத்தை நீ சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அருண் பிரசாத் எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டால், இப்போ அர்ச்சனா ரவிச்சந்திரனே அருண் பிரசாத்தை விட்டுட்டு சௌந்தர்யா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஏன்னா அருண் பிரசாத் ஓட்டிங் இல்லை அப்படிங்கிற தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்களோட ஓட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பிளிட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடி அருண் பிரசாத் போட்டு ஓட்டு கூட இப்போ ஸ்பிளிட் ஆகி சௌந்தர்யாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ பவித்ரா ஜனனி அண்ட் அருண் பிரசாத் தான் இருக்காங்க. பாக்கி இருக்கிற ஆட்கள் தான் மேலே இருக்க போகிறாங்க, டாப்பில் இருக்க போகிறாங்க. டாப் 6ல் வந்து வரப்போகிறது பாக்கி இருக்கிற ஆட்கள் தான். ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. சௌந்தர்யாவுக்கு இப்படி மூளைக்கு குத்துறாங்க, இதை பற்றி நான் அடுத்த வீடியோ கொண்டு வரேன். நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்காப்புல, அவரை வச்சு அடுத்த வீடியோ ஒன்று போட்டு வரேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, யார் எவிக்ட் ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.